இது தனியா இன்டர்வியூ கொடுக்க போறியா? ஏய் பைத்தியம். நான் ஜாபுக்கு இன்டர்வியூ பத்தி பேசிட்டு இருக்கேன். அமைதியா இருக்கேன். பேசுறாங்க. சரி நம்ம வேலைக்கு போணுமா? இது ஒரு சைட் பிசினஸா வச்சு 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். 5 வருஷத்துல நீ வேலைக்கு போய் தான் நான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எல்லாமே பார்த்து நான் போட்டா உன்னை பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். வேலைக்கு போனது போதும். பேக் விடு, வீட்டுல போலாம். பேசி கண்ணுலயே பாட்டுச்சு குட்டியே. ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது குட்டி வந்து ஆல்ரெடி நம்மளை வச்சு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. நான் உள்ள வச்ச ஆல்ரெடி நான் ப்ராங்க்ல வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபெயிலியர் ஆனதுனால நான் அப்படியே அதை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் ப்ராங்க் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். குட்டிக்கு வந்து எப்போவுமே நான் வேலைக்கு போனாலே பிடிக்காதுங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றது தான் ப்ராங்க்கு. ஸோ வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் ஃபோனில். அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம கால் சென்ட்ரு ஃபஸ்ட்டு மாதிரி போகிற மாதிரியே நம்ம ப்ராங்க் பண்ணலாம். எப்படிலாம் சண்டை போட போகிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வீடியோக்குள்ளே போயிடலாமா? சீக்கிரமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து சத்தமாக பேசிடலாம். அப்போ தான் அவங்க வருவாங்க வெளியே, ஓகேவா? ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். அப்படிங்களா? சரிங்க சார். எத்தனை மணிக்கு? ஒரு மார்னிங்காக வரலாமா சார்? ஒரு 15 minutes later. 10 அப்படியா? இல்லை 2 o'clock அப்படி வரலாமா சார்? சாப்பிட்டுட்டு உள்ள இருக்கிற ஒரே சத்தமா வருது. இல்ல அது பக்கத்து வீட்டுல ஏதோ எடுத்து வைக்கிறாங்க போல. என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்குன்னு போனை காணாம பார்த்தா நீ வச்சிட்டு இருக்கேன். இதோ ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணும்பா, அதை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சார் சொல்லுங்க. ரெஸ்யூம்லாம் எடுத்துட்டு வந்துருவேன் நான். யார் இன்ஸ்டாகிராம்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க? வந்துருவேன் நான். யார் இன்ஸ்டாகிராம்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க? நம்மளை பத்தி பேசுறதுக்கா? நம்மளை பத்திலாம் இல்ல. அப்புறம் உன்னை பத்தி பேசுறதுக்கா? இது தனியா இன்டர்வியூ கொடுக்க போறியா? ஏய் பைத்தியம். நான் ஜாபுக்கு இன்டர்வியூ பத்தி பேசிட்டு இருக்கேன். அமைதியா இருக்கேன். ஜாபுக்கா? சொல்லுங்க சார். ஆமா, ஏதோ கனவு மாதிரி இருக்கு. ஆமா சார். ஆல்ரெடி நான் வந்து 3 years-ஆ ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆமா. ஓகே சார். நான் ஒரு 2 o'clock அப்படி வந்துடுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ. பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என்னது நீ பாட்டுல போன்ல பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? வேலைக்கு இது பண்ண போறேன், ஜாயின் பண்ணலான்ட்டு. இன்டர்வியூனா நானும் வரேன். உனக்கு உடம்பு முடியல, நம்ம கிட்ட வந்து அவ்வளோ வருமானமும் கிடையாது. நம்ம இந்த யூடியூப் நம்பி மட்டும் நம்மளால உட்கார முடியாது, புரியுதா? ஏன்னா நீ கொரியர் வேலைக்கு தான் போற, ஆனால் அதில் எனக்கு அமௌண்ட்டும் பத்தலை. யூடியூப்லேயும் இன்கம் நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ வரல. என்ன ஒரு 10K அப்படி தான் வருதா? ஸோ நம்மளால அதை வச்சு நம்மளால ரன் பண்ண முடியல. ஒரு டைம் 10K வரும், ஒரு வாட்டி 9 வருது. எனக்கு அதை வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. வாடகை கட்டுவோமா, கரண்ட் பில் கட்டுவோமா, நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு யோசிக்கிறதா இருக்கு. பார்த்தாது ஏசி வேற போட்டிருக்கோம். வெயிலான வெயில் சென்னையில. ஏதாச்சும் ஊருக்கு போனாலும் செட் ஆக மாட்டேங்குது, உடம்பு முடியாம வந்துடுறேன். ஆல்ரெடி கமெண்ட்ல யாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் நீங்க பெங்களூர் போனீங்களா இல்லையானே தெரியல அப்படின்றாங்க ஒருத்தவங்க. எனக்கு சுச்சுவேஷன் நான் இது பண்ணிட்டு வந்தேன். ஆனா சொல்றதெல்லாம் பார்த்தா இப்படிலாம் பேசுறாங்க. சரி நம்ம வேலைக்கு போகணுமா? இது ஒரு சைட் பிசினஸா வச்சுக்கலாம், ஓகேவா? இன்னும் இது நான் ஒரு வேலைக்கு போறேன்னா PF-லாம் பிடிச்சி 10,000 தரேன் இருக்காங்க, 12,000 ரூபாய். நான் ஒரு 10 இன்கம்ல வர்றது ஒரு 10, 8 அப்படி வரும்னு வச்சுக்கேன். 18 நீ ஒரு 5 அப்படின்ற மாதிரி வரும். கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு கட்டிடலாம்.
கொஞ்சம் நம்மளுக்கு செட்டில் ஆன மாதிரி இருக்கு. என்னைக்கு நான் உன்னை வேலைக்கு போயிட்டேன் இப்போ இல்லை லவ் பண்ணும் போதுல இருந்து நீ வேலையை எனக்காக தானே நிப்பாட்டினதான் உனக்கு தான் நிப்பாட்டினேன். ஆனா இப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. வேலைக்கு போனாதான் வருமானம்ன்ற மாதிரி இருக்கு. பேக்ல மாட்டிட்டு வந்து ஏன் முன்னாடியே நிக்கிறேன். இல்ல நான் பேக்ல ரெஸ்யூம்லாம் போய் எடுத்துட்டு போகணும். நானு அதுக்குதான் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு மட்டும் பேசுறேன்னு எனக்கு புரியல. வர ஆட்டோ செலவுக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு 100 ரூபாய் தான் என் போறதுக்கு 50 ரேபிட்டோ புக் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும். இல்ல நீ விட்டு வந்துறியா? பெட்ரோல் இருக்கா பக்கத்துலலாம் சத்தம் மதியா பேசாதமோ. எனக்கு பிடிக்காதெல்லாம் எதுக்குமோ இப்பெல்லாம் பண்ற நீ? பிடிக்காததே இல்ல குட்டி, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பரவாயில்ல, ஒன்னும் இல்ல. இது வரைக்கும் என்னைக்கு நான் உன்னை வேலைக்கு போட்டு தான் இவ்வளோ வர ஏதோ சரி ஓகே. இந்த வருஷமா இத்தனை வருஷமா நான் உன்னை 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். 5 வருஷத்துல நீ வேலைக்கு போய் தான் நான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? இல்ல இந்த யூடியூப் காசு தான் வச்சு நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பர்சனலா சம்பாதிக்கிறேன், அதுலயும் கொஞ்சம் காசு வருது, இதையும் சேர்த்து எல்லாம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ வேலைக்கு போய் தான் இப்ப வீட்டுல கரண்ட் பில் கட்ட போற, வீட்டு வாடகை கட்ட போறியா, இல்ல எல்லாமே நீ தான் பாத்துக்க போறியா? இதுக்கப்புறம் உன்னை அப்பத்துல இருந்து ஆரம்பத்துல வேலைக்கு போனா எனக்கு பிடிக்காது. எனக்காக விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ போக கூடாதுன்னு சொல்லி உன்னை வீட்டுல வச்சிருக்கேன். என்ன உடம்புல இருக்குன்னு நீ இப்ப நீ வேலைக்கு போக போற எனக்கு புரியல. உடம்புல இருக்கிறது இல்லன்ட்டு இல்ல, நான் சம்பாதிக்கிறேன். கால் சென்டர் லூஸ் உட்காந்துக்கிட்டு தான் சம்பாதிக்க போறேன். உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி. நாம பேசிட்டு இருக்காது வேலைன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பிடிக்காதுன்னு இல்ல, இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வேலைக்கு போறேன்னா நீயும் போ, அவ்வளவுதான். இதை நம்ம சைட்ல நான் ஈவினிங் வந்துருவேன். சண்டே எப்பவுமே லீவு, வீக்லி 2 வீக்ஸ்க்கு ஒரு நாள் லீவு. அப்ப நான் வந்து ஒரு 2-3 வீடியோ உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன். எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீ எடிட்டிங் பண்ற வேலையை பார்த்துக்கோ. பிளாக் கூட நைட்ல ஃப்ரீயா இருந்தாலும் நான் எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? நீ பண்றதுல எனக்கு பிடிக்கலமோ. ரொம்ப பேசிட்டு இருக்கேன், நானும் அமைதியா இருக்கேன். டைம் ஆகுது எனக்கு வேற. வேலைக்கு போய் என்ன பண்ண போற? இவ்வளவு சம்பாதிக்க போற, 10,000 ரூபாய் சம்பாதிப்பியா? அதனால உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன் பாத்தியா? நான் அதுக்குதான் பெங்களூர்ல இருந்தே கூப்பிட்டு வந்தேன். உனக்கு உடம்பு சரியாம அதுக்கு கூப்பிட்டு வந்ததான்ப்பா. இப்ப நான் பாக்குறேன், நம்ம இப்பயே உட்காந்து வேலைக்கு ஆகாது இல்ல. பாத்துக்கலாம், நம்ம ஒண்ணு இதை நம்பிலாம் இல்ல. நான் வந்து உன்னை பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. நான் இவ்வளவு நாள் கூப்பிட்டு வந்து நீ பார்த்துப்ப. நான் அதுக்கு சொல்ல, உனக்கு மட்டுமே வேலை கொடுக்க கூடாது. நானும் வேலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வேலைக்கு எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லமோ. என்ன அவசியம் உனக்கு இதுக்குள்ளே? ஏன் வேலைக்கு போய் தான் இவ்வளவு இதெல்லாம் சம்பாரிச்சு உனக்கு நகலா வாங்கி கொடுத்து ஒரு 15,000 வச்சுட்டு மந்த்லி நம்ம எவ்வளவு ரன் பண்றோம் உனக்கு தெரியுதா தெரியலையா? அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ட்ரெஸ் இல்ல, ஒன்னும் இல்ல, போட்டு ட்ரெஸ்ல ரீல் பண்ணா கூட பார்க்க மாட்டாங்க. உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சியா இப்படி பண்ற? அதுக்கு நான் என்ன ட்ரெஸ் குறை வச்சேன்? சாரி தான் அவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன தைக்க வேற அவ்வளோ போட்டு வச்சிருக்கேன். நான் என்ன சாரி குறை வச்சேன், இல்லை ட்ரெஸ் குறை வச்சேன்? எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். காசு இல்லைன்னு காமிச்சிக்காம நான் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பார்த்துட்டேன். போட்டா டைம் ஆகுதுல குட்டி. மரியாதை கொடுக்காம போவாத. உட்கார ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கல. நானு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. நான் கால் பண்ணி சொல்றேன் அவங்கள்ட்ட. உட்காரு. நான் கால் எல்லாம் பிடிச்சிருக்காது. நான் கால் பண்ணி சொல்றேன். அவங்க வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஏதோ தெரியாம அமைதியா தெரியாமலாம் இல்ல. நான் ஆல்ரெடி தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காதா பண்ணாத. எனக்கு வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்காது. ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீட்டா தானே இருக்கு, சுடிதார் தான் போட்டு போயிருக்கேன். வேற என்ன இருக்கு? நீட்டாக்கி போகாத. யார் கூப்பிட்டு போறாங்களோ அவங்கள சண்டை போடுவேன். இப்ப நான் பாத்துக்கோ. நம்பர் ரேபிட்டோ தான். என்ன ரேபிட்டோ தான்? வண்டிக்காரன் அவனை கொண்டு போய் வேலையில விடுறான். ரேபிட்டோ யார் வேலைக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களே நான் சண்டை போட்டுருவோங்க. ஓனரே கால் பண்ணி சண்டை போடுவேன். ஆமாடியா இருக்கு, டென்ஷன் பண்ணாத. என்னமோ பிரச்சனை? நான் சம்பாதிக்கிறோம், நீ வீட்டுல இருவோம். வீட்லயே உனக்கு எந்த வேலையும் விடுறது இல்ல. பத்த மாட்டேங்குது. பத்தெல்லாம் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னை ஏதாவது கேட்டேன் நான் தான் புரிஞ்சுக்கணும். என்ன இப்ப நீ என்ன வாங்கி கொடுக்கறதுக்காக சம்பாதிக்க போறேன்ற? அடுத்த மாசம் பர்த்டே வேற வருது. நான் என்னத்த வாங்குவேன்னு தெரியல. சும்மாவே கமெண்ட்ல கேட்டாங்க, ஐயோ குட்டி தான் உங்களுக்கு எல்லாமே பண்றாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? லவ்வர்ஸ் டே கூட அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு மானமே போகுது. நான் சம்பாதிக்கிறது எங்க? நான் சம்பாதிக்கிறேன், நான் எடிட் பண்றேன், இது பண்றேன். அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து ஃபுல்லா உனக்கு தான் கொடுத்துருக்கேன். அம்மோ இந்தாமோ வச்சுக்கோமோ, எனக்கு நீ வாங்கி கொடுமோ, பரவாயில்லமோ. மக்கள் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அப்ப என்னைக்குன்னா ஒரு நாளாச்சும் யோசிக்கிறியா நீ நல்லவா அப்படின்றத? யோசிக்கிறியா நீ நல்லவா அப்படின்றத நீ காமிச்சுக்கணும்
அப்படின்ட்டு நீ பண்ணிடுற. அவளாம பேசாத நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப நான் சம்பாரிச்சேன்னா உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா புரியுதா எடுத்து போடு உடனே. அப்ப வந்து இந்த மக்களுக்கு எப்படி, இந்த சொசைட்டி எப்படி தெரியுமா, நான் உனக்கு செஞ்சா நீயும் பதிலுக்கு எனக்கு செய்ய. ஆனா நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனா இந்த சொசைட்டி வந்து நீ ஒண்ணு பண்ணிட்டியா, இன்னும் ஏஞ்சல் நீ இவ்வளவு சீப்பா இருக்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா குட்டிய. எனக்கு அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு இருக்கு. நீ இப்போ மத்தவங்க பேச்சு நான் சம்பாரிச்சேன்னா நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன், வாடகை கட்டுவேன் சொல்லி இருக்கேன்னா இல்லையா? வாயில அடிக்காத. இங்க பாரு, நான் சம்பாரிச்சேன்னா நானும் உனக்கு செய்வேன், வாடகை கட்டுவேன், நீ கரண்ட் பில் கட்டிக்க, சாப்பாடு செலவுலாம் பாத்துக்க. கொஞ்சம் கொஞ்சம் மிச்ச காசுல எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் வாங்கி நம்ம பர்த்டே காசு தானே வேணும், நான் ரெடி பண்ணி தரேன். எனக்கு நீ ரெடி பண்ணி தர வேண்டாம், எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் என் காசுல வாங்கணும். நான் தான் சொல்லிட்டேன், நீ வேலைக்கு அனுப்பலன்னா இதுல ஏதாச்சும் வைக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு வா, வெளியே உட்காந்து பேசாம வீட்டுக்கு வா. வெளியே உட்காந்து பேசணும் குட்டி. நான் வேலைக்கு புரியுதுமோ, நான் உனக்கு காசு ரெடி பண்ணி தரேன். என்ன வாங்க எல்லாமே யோசிச்சேன் உட்காந்து, இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது, நீ எழுந்து கிளம்பிடு ஏஞ்சல் அப்படின்னு எனக்குள்ளேயே உனக்கு தோணுச்சா. அதைதான் நான் இப்ப பண்ண போறேன். சிவா, உனக்கு நான் காசு ரெடி பண்ணி தரேன், நீ காசுல எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்க அடுத்த மாசம் போறோம். எனக்கு அதெல்லாம் வேணாம், வேலைக்கு போவாத. நான் பேசிட்டே இருக்கேன்னு பாத்துட்டு இருக்காது, அடிச்சுவேன் பேக்ல போய் இழுத்து பிச்சு போட்டு, அடிச்சுவேன் பேக்ல போய் இழுத்து பிச்சு போட்டு உள்ள தரத்தானு இழுத்துட்டு போய் உட்கார வச்சிருவேன். நான் பேசிட்டு இருக்கேன், நான் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். எங்க வீட்டுல எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சரி வீடு போட்டோம் அவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் விட மாட்டேன் இல்லமோ, எனக்கு பிடிச்சாதான் நம்ம வேலைக்கு போக முடியும். நீ ஏன்னா எனக்கு பிடிக்காத எதுக்கு பண்ற, நீ பண்ணாத, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல நீ பண்றது. உடம்பு முடியலன்ற வேலைக்கு போய் என்ன சம்பாதிப்போம், 10 லட்சம் சம்பாதிப்போறியா நீ? எனக்கு 10,000 ரூபாய் இதுல வருதா, நீ ஒரு 5,000 6,000 எடுப்பியா? நம்மளுக்கு இன்கம்ல இருந்து ஒரு 8,000 10,000 அப்படி வருமா, அதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஒரு 25 23 அப்படி வரட்டுமே, பரவாயில்லையே, அது இருந்தா போதும் நம்மளுக்கு. அதை வச்சு சம்பாதிக்கலாம். இவ்வளவு நாள் நான் ரன் பண்ணிட்டேனா, நான் இவ்வளவு நாள் ரன் பண்ணி நான் இப்ப ரன் பண்ணி பாக்குறேன், உனக்கு எப்படி சேஃபா இருக்கா. 1 மந்த் வெயிட் பண்ணி பாரு, என்னால முடியாது. உனக்கு நீயே சொல்லுவ, அம்மு நீ சொல்றதுதான் அவ்வளவு கரெக்ட் அப்படின்ற மாதிரி நீயே சொல்லிடுவேன். வேலைக்கு அனுப்ப முடியாதுன்னா அனுப்ப முடியாது. நான் கிளம்புறேன் குட்டி. நீ என்ன குட்டி பேசிட்டு இருக்காதமோ, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உட்காருமோ. என்ன குட்டி தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்துல, கொஞ்சம் சத்தம் போடாது, எல்லாம் அடிச்சிருவேன். வா, எனக்கு தூக்கம் வேற வருது. மதிய நேரத்துல கிளம்பிட்டு யாரு உனக்கு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, அவன் நம்பர் கூட ஒரு நிமிஷம் கூட கால் பண்ணி கேட்கலாம். அமைதியா நோயின்னாத. நான் கூட எதுவும் இன்ஸ்டால இன்டர்வியூ பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ வேலைக்கு போறதுக்கு நீ ஒரு பக்கம் என்னன்னா பிராங்க்ல ஏதோ ஒரு பொண்ணுன்ற உச்சுன்ற அப்படின்ற இப்படின்ற, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். நீ பண்றத பார்த்தாலே எனக்கு இப்பெல்லாம் பிடிக்கிறது இல்லை. சரியா, சரி வீட்டுல இருந்தாதான் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம். ஆனா கடைசியில பார்த்தா பிராங்க்ன்றானா அது நிஜமா போயான்ட்டு எனக்கு கூட தெரியல. அதுவே நான் வேலைக்கு புரியல. நீ பண்ற பிராங்க்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அத நான் சொல்லல குட்டி, பண்றேன். ஆனா நீ போட்டோ எடுத்து அதை நீ கூகுள்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. கடைசியில எனக்கு அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்ட போதுதான் எனக்கு அப்படி இருந்தது. அது எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. என்ன தெரியுமா சொல்ற, என்னது அந்த மாதிரி நீ போஸ்ட் வச்சிருக்கியா, அந்த மாதிரி முடி காமிச்சிருக்கியா, இந்த மாதிரி ஸ்டைல் உனக்கு வருமா, இப்படிலாம் கேட்டு நான் வேலைக்கு போயிட்டுனா இப்ப இந்த கருமத்தை நான் பார்க்கணும். இன்னுமே நான் அப்படி பண்ணுவேன். நான் உனக்கு தெரியாதா? இப்ப என்ன உனக்கு திடீர்னு வேலைக்கு போய் என்ன பண்ண போற? உடம்பு முடியாம ஆக போறியா? வேலையில என்ன பண்ண போற சொல்லு. இங்க வந்து ஆட்டோ பிடிச்சி போகணும், பஸ் பிடிச்சி போகணும், நடக்கணும். நடப்பியா நீ? ஃபர்ஸ்ட் இருந்து இந்த கடைக்கு நடக்க மாட்டேன். ரேபிட்டை போட்டு போயிட்டு எத்தனை நாளைக்கு நீ ரேபிட்டோ போவ? அத்தனை நாளைக்கு ரேபிட்டோ போறதுக்கு எனக்கு பாதி காசு போகும். வீட்டுல கடை நீ சாப்பாடு விட்டு வருவ. நான் வேலைக்குனாலே நான் விட மாட்டேன். நான் வேற விட்டு வரணுமா? உன்னை பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன், சத்தியமா சொல்றேன். வா, ட்ரெஸ்ஸை மாத்து, தூங்கலாம் கொஞ்ச நேரம், ரெஸ்ட் எடு. வா, வேலை கிடக்குது. வீடியோ எடிட் பண்றதை விட்டுப்புட்டு இப்ப நீ கிளம்பிட்டேன். நான் போறேன் குட்டி, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஓனர் வர இவர் கால் வர பண்றாரு. அட்டன் பண்ணாத கூட நான் பேசிக்கிறேன். நீ அட்டன் பண்ணாத. இல்ல இன்டர்வியூக்குலாம் வரமாட்டாங்க அவங்க, அவங்களுக்குலாம் வேலைக்கு போக பிடிக்காது அப்படின்னு நான் சொல்றேன். நான் கிளம்புறேன். உட்காருமோ. என்ன லூசா நீ? தள்ள, டைம் ஆகுது. குட்டி விடு குட்டி, பேக் இருந்தா தானே போடு. ஏய் பேக் விடு குட்டி, அமைதியா விடு குட்டி. பேக
வீடு குட்டியே அமைதியா இரு. சும்மா போட்டு பாடா பத்தாத வீடு. பேக விடுமோ, நீ வேலைக்கு போனது போதும். பேக விடு ஒரு நிமிஷம். பேக் விட நான் போறேன். வேற எங்க எனக்கு பிடிக்கனா விடாமோ. ஏமோ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. காலையே குளிச்சிட்டு கிளம்பி ரெடியா இருக்கேன். சரி விடு, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ வேலைக்கெல்லாம் போவேன், நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன். நான் சம்பாதிக்கணும் விடு. வேணாம் சம்பாதிக்கிறேன். இதை விட என்னமோ சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன். உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு, நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் உனக்கு. நான் வேலைக்கு போறேன், நீ வீட்டுல நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல. எதுக்கு இப்படி போட்டு கலைச்சிக்கிட்டு இருக்க? வேணாம் ஒரு வாட்டி இருந்தாமோ, நான் எப்படிமோ உன்னை விட்டுட்டு இருப்பேன். வேலைக்கு எல்லாம் போகாதமோ. நீயும் கொரியர் வேலைக்கு போறியா? அந்த டைம்ல நான் போயிட்டு நான் வந்துடுறேன். என்னாலாம் இருக்க முடியாதுமோ வீட்டுல எல்லாம் தனியா. நான் போறேன். நான் உன்னை வேலைக்கு எல்லாம் சொன்னா கேளுமோ. டைம் ஆயிடுச்சு குட்டி. நான் போகும்போது அழுதுட்டு இருக்காது, அப்படியே மூஞ்சில அடிச்சிருவேன் நானு. என்னெல்லாம் வேலைக்குலாம் போக முடியாது. என்னன்னு சொல்லு, நான் எல்லா ப்ராப்ளத்தையும் நான் தீக்கிறேன். என்ன கடவுள், நான் ஃபேஸ் கூட மறைச்சிக்கிட்டு வேலைக்கு போய்க்கிறேன். எல்லாம் அசிங்கமா நினைப்பாங்க. வேலைக்கெல்லாம் போகாதம்மா. நான் எப்படி வேலைக்கு போனா அசிங்கமா நினைப்பாங்க? வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு உட்காந்துருக்கேன் நான் அப்படின்னு நினைப்பாங்க என்ன. அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆமா, மத்தவங்க மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். நான் வேலை வெட்டிக்கு போகாம பொண்ணை வேலை குட்டி வெயில் வர அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டு பையன் உட்காந்துட்டு இருப்பானே, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். என்னெல்லாம் வேலைக்கு நான் கிளம்புறேன். மத்தவங்க மாதிரி இல்லமோ. நீ எல்லாம் வேலைக்கு போக கூடாது. நான் சம்பாதிக்கிறேன். சாப்பிடு. என்ன குட்டிமா, டைம் ஆகுது குட்டி. போனை கொடு குட்டி. உச்சி வெயில் அடிக்குது குட்டி. நான் வர கிளம்பணும். வேலைக்கு போகாதமோ, நான் சமாளிக்கிறோமோ. வேணானா லோனே முடிய போகுது. உன் போன் லோன் மட்டும் தான் இப்ப எனக்கு இருக்கும். நான் அதை கட்டி நான் சமாளிக்கிறேன். போன் வேற 1 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறோம். என்னதான் பண்றது? நான் இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். நீ சொல்ல, எனக்கு புரியல. நான் பாத்துக்கிறேன். தயவு செய்து வேலைக்கு மட்டும் போகாதமோ. காலில் கூட விழுறோமோ. சரியா எங்கேயுமே இது பண்றது இல்ல. நம்ம வா, சரி வா, ரவுண்ட் அடிக்காச்சு போலாம். இப்ப எந்திரிச்சு போ. நீ வரல குட்டைய, வேணாம் பேசிக்கிட்டே. நான் ரவுண்ட் அடிக்க போலாம், வா போலான்னு. வா, நம்ம மைண்ட் ரிலாக்ஸ். டைம் ஆகுது, வா போலாமோ. ரவுண்ட் அடிக்காச்சு போலாம் வாமோ. இது வேலையில இருக்க வேணாமோ. உடம்பு முடியாம ஆயிடுச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கமோ. வேலைக்கெல்லாம் ஒன்றும் போய் சம்பாரிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நான் இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போக கூடாது. எனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு போலாம். பேசி 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 நானும் அடிக்கூடாது பார்த்துக்கிட்டே இருக்கேன். பேசிட்டு இருக்கும் போது என்ன பண்ற நீ? இப்படி பிடிக்காத எதுக்கு பண்ற? எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன். வேலைக்கு போய் என்ன கிளிக்க போற? இப்போ வேலைக்கு போற சாப்பாட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் சம்பாரிச்சு எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். உனக்கு என்ன வேலை? சரிம்மா, நான் சொல் பேச்சு கேளாமோ. இப்ப எதுக்கு அடம் முடிச்சிட்டு இருக்க? கண்ணுலயே பாட்டுச்சு குட்டியே. சரி, அல்லாத கண்ணுல வேற வேகமா போட்டு ஏமோ பிராங்க் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சீரியஸா இவன் அடிப்பன்னு உனக்கு தெரியும்ல நல்லா. இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு கிடக்குற? எது பிடிக்கலையோ அதை பண்ணாதமோ. வேற ஏதாவது பண்ணி தொலை பிராங்க்லாம். இத பண்ணனா எனக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியாது, நான் அடிச்சிருவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இத பண்ணணும்னு உனக்கு அவசியமா? கண்ணு பாரு. இப்போ இரு, தண்ணி தெளிக்க கண்ணுல. நீ எதுக்குமோ இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்ற? எடுத்துருவாதான். நீங்க வேற வேலைக்கு போறேன் அங்க போறேன்ட்டு பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு போனா பிடிக்காதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த வேலை? அழைக்குது. இதுதான் ரெடி ஆயிட்டு இருந்தியா? சூடு. வேலைக்கெல்லாம் போக கூடாது. உனக்கு தெரியும்ல எனக்கு பிடிக்காத. இப்ப நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா அப்புறம் நான் உன்னை அடிச்சதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் உன்னை அடிச்சதெல்லாம் இப்போ என்ன பண்றது சொல்ல? சரி அல்லாத. சரி விடு, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். சரி அல்லாத விடு. எங்கிருந்து கேமரா தூக்கிட்டு வந்த? இப்போ போய் எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? செடியாண்ட வச்சுட்டு எதுக்கு இப்ப நீ அடி வாங்கின சொல்லு? அடி எதுக்கு? அடி வாங்கி இந்த பிராங்க் எடுக்கணுமா உனக்கு? சரி அடி வாங்கி இந்த பிராங்க் எத்தனை கோவம் அடிப்பேன் வேலைக்கு போறேன்ற கண்டென்ட் இதுக்கு எடுத்த. வேற ஏதாவது நீ பண்ணிருக்கலாம். எதுக்கு இந்த கண்டென்ட்? பாவங்க கண்ணிலே அடிச்சிட்டேன் பட்டுன்னு கோவம் வந்து. இவரை அடிக்கவே மாட்டேங்க.
யாரும் தப்பா நினைச்சுக்காது. எனக்கு இப்போ இல்லைங்க, எனக்கு வந்து லவ் பண்ணும் போதுலேருந்து இவ வேலைக்கு போனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ வந்து கால் சென்டர்ல வேலைக்கு போயிட்டு இருந்தா. நான் வந்த உடனே இவன் அந்த கால் சென்டர் வேலையை விட்டுட்டா. அப்போதுலேருந்தே எனக்கு வந்து இவ வேலைக்கு போனா பிடிக்கவே பிடிக்காது. அதை மாதிரி எனக்கு எப்பயுமே சரி வேலைக்கே போகக்கூடாது. இவ வேலைக்கு போனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. அந்த கோவத்துல தான் இப்போ நான் அடிச்சுட்ட பட்டுன்னு. அப்போ கிளம்பிட்டா போல, உண்மையுமே பேக்லாம் வேற மாட்டிட்டா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு பக்கம். அதான் பட்டுன்னு அடிச்சுட்டேன். வேற கண்ணு வலி பாவம், இன்னமும் நிக்கல போல அவளுக்கு. பாருங்க சாரி, ரெட் ஆயிடுச்சு, வெள்ளையா இருக்கிறதுக்கு ரெட்டா வேற ஆயிடுச்சு, அடிச்சுட்டேன். ஸோ தப்பா நினச்சிக்காத, சாரிமோ. இனிமேல் இந்த மாதிரிலாம் கண்டென்ட்லாம் எடுக்க அடிக்கிற மாதிரிலாம் வச்சுக்காதமோ. நான் அடிக்கவும் மாட்டேன் சீக்கிரமா, அச்சனா பாருப்பா கண்ணு. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடி வாங்கிதான் எடுத்திருக்கேன் பாவங்க, அடிச்சுட்டுங்க கோவத்துல வேற. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். ஸோ